வெல்கம் டு ஷானு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான். ரோஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து அந்த வெண்ணெயெல்லாம் அந்த மாவோட ஒன்றா சேர்ந்து உதிரி உதிரியாக வரணும் இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தோட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பிசையணும். அது அப்போ தான் இந்த ரோஸ் வந்து கரெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அது ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் வந்து 1 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காயிடுச்சு. இது கம்பி பதம் அதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. பாகு நல்லா கெட்டி ஆயிடுச்சுனாலே போதும். இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். குங்குமப்பூ வேண்டானாலும் நீங்கள் விட்டுறலாம். இந்த பாகு வந்து அப்படி கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து இதை கலந்து ரெடியாக வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற பலகை மேலே வச்சுட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கணும். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு தொட்டு தொட்டு இதை மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் மெல்லிசாக தேய்ச்சிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு மூடியோ இல்லை ஒரு கிண்ணமோ வட்டமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம தேய்ச்சது மேலே வச்சு கத்தியை வச்சு ஃபுல்லாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு 3 ரவுண்ட் ஷேப் வேணும். பெரிய சைஸாக இருந்தால் பெரிய ரோஸ் கிடைக்கும். சின்ன கிண்ணமாக இருந்ததுன்னா சின்ன சின்ன ரோஸ் கிடைக்கும். இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கட் பண்ண மாவில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 ரவுண்டையும் ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். வைக்கும்போது ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு தடவிட்டு அது மேலே ஒன்று வைங்க. இது 3ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கியாச்சு. நம்ம தனியாக கட் பண்ணி வச்ச பீஸை இப்படி நல்லா சுருட்டிக்கலாம். நல்லா சுருட்டியாச்சு. இப்போ இதில் நடுவில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி இப்போ விரலை வச்சு குத்தி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இப்போ நம்ம சுருட்டி வச்சுருக்கிறத நல்லா வச்சு அழுத்திடுங்க. தண்ணி தொட்டால் தான் இது நல்லா ஒட்டிக்கும். இப்போ ரோஸோட நடுப்பகுதி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம 3 இடத்துல கத்தியை வச்சு கட் பண்ணிக்க போகிறோம். அந்த 3 பீஸுமே கட் ஆகுற மாதிரி கட் பண்ணிக்கணும். நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு ஓரங்கள்லேயும் தண்ணியை தொட்டுட்டு ஒரு லேயராக எடுத்து நடுவில் உள்ளதை சுற்றி இப்படி ஒட்டிடணும். தண்ணி தொட்டுனீங்கன்னா தான் இது நல்லா ஒட்டிக்கும், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். இப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ளது, அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் உள்ளது. எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் பக்கத்தில் உள்ளதை அடுத்தடுத்து உள்ளதை எடுக்கணும். மாற்றி மாற்றி எடுத்தோம்னா இந்த ரோஸ் ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஒவ்வொரு தடவையும் மறக்காமல் தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ரோஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் நம்ம எடுத்து ஒட்டணும். இதே மாதிரி நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். இதே மெஷர்மெண்ட் தான், அதுவும் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் முடிய போது கடைசியாக உள்ளதையும் தண்ணி தொட்டுட்டு அந்த லேயரையும் எடுத்து இப்படி ஒட்டிடலாம். ரொம்ப அழகான ஒரு ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வந்து எத்தனை ரோஸ் வேணுமோ அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இன்னும் நேச்சுரலாக இருக்கணும்னா லைட்டாக அதை வந்து விரித்து விடுங்க. இப்போ நான் 2 ரோஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரோஸை போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலேயே வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. உள்ளேயும் நல்லா வேகணும் அப்படின்றதுனால இதை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது உள் வரைக்கும் நல்லா வேகும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்துட்டு இது சூடாக இருக்கும்போதே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஜீனி பாகில் லேசாக அதை சூடாக்கிட்டு இதையும் போட்டுடலாம். இதை போட்டு அந்த பாகில் முங்குற மாதிரி அதை சாய்ச்சிக்கோங்க. இல்லை சின்ன கிண்ணத்தில் கூட மாற்றிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம்.
வெளியில எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த பாகெல்லாம் இந்த ரோஸ் வந்து உறிஞ்சு, ரொம்ப ஜூஸியா, ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ சொல்லுங்க. இதே மாதிரி நெறைய ரெசிபீஸ் பார்க்கணும்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷானு சமையல். எளிய முறையில், இனிய சுவையில். நன்றி!